சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. கருப்பு படத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. படத்துக்கு ரிசப்ஷன் எப்படி இருக்கு எல்லாமே. அதை தாண்டி தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸாக கருப்பு படம் எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணுது? மிகப்பெரிய ஹிட்டுங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே படாதுபாடுபட்டார் அந்த தயாரிப்பாளர். அவருடைய எல்லா கஷ்டத்தையும் இந்த ஒரு படம் தீர்த்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் படு ஸ்பீடாக குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட தியேட்ரிக்கல் கலெக்ஷனே ஒரு 175 வருங்கிறாங்க. ஆமாங்க. இப்போ காந்தாரா படம்லாம் வரும்பொழுது அதில் யூஎஸ்பி என்னன்னா அந்த இதுதான், அந்த தெய்வம், அந்த கிராமத்து தெய்வம் தான். அந்த கடைசியாக பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு தூக்கி கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த படத்துக்கும் அமைஞ்சிருக்கு. நிறைய ஃபேன்ஸ் எழுதும் போதே 13 இயர்ஸ் ஒரு தவம் மாதிரி இது. சூர்யா சாருக்கு ஒரு 13 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சுன்னா எழுதுனாங்க. கொஞ்சம் இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஆக்சுவலாக நடுவில் சூரரை போட்டு அந்த ஜெய்பீம் இந்த 2 படமும் ஓடிடி ஆயிடுச்சு. ஆமாம், ஓடிடியில் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஓடிடி ஹிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது தியேட்டருக்கெல்லாம் வந்திருந்ததுன்னா சூர்யாவுடைய மார்க்கெட்டு எங்கேயோ போய் ஒரு சம்பளம் எங்கேயோ போய் நின்றுருக்கும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கருப்பு படத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. படத்துக்கு ரிசப்ஷன் எப்படி இருக்கு எல்லாமே. அதை தாண்டி தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸாக கருப்பு படம் எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணுது? மிகப்பெரிய ஹிட்டுங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே படாதுபாடுபட்டார் அந்த தயாரிப்பாளர். அவருடைய எல்லா கஷ்டத்தையும் இந்த ஒரு படம் தீர்த்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் படு ஸ்பீடாக குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே. நேற்று காலையில் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், தியேட்டர் சம்மந்தப்பட்ட ஒருத்தட்ட. அவர் சொல்கிறாரு, இது ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியல, ஆனால் ஓடுது, மக்கள் வராங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பொதுவாக அந்த வார இறுதி நாட்களில் தான் வெள்ளி சனி ஞாயிறு பெரிய கலெக்ஷன் வரும். பட்டு வாரம் முழுக்க கலெக்ஷன் வர்ற படமாக அது மாறி இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட தியேட்ரிக்கல் கலெக்ஷனே ஒரு 175 வருங்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அப்போ இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அதிகமாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய அளவு கை கொடுத்துருக்கு, லாபம் தான். ஆமாம் சார். இந்த கருப்பசாமின்ற ஃபேக்டர் அது பல படங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. தமிழர்கள் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேக்டர் இந்த படத்துக்கு பெரிய அளவில் தூக்கி விட்டுருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாங்க. இப்போ காந்தாரா படம்லாம் வரும்பொழுது அதில் யூஎஸ்பி என்னன்னா அந்த இதுதான், அந்த தெய்வம், அந்த கிராமத்து தெய்வம் தான். அந்த கடைசியாக பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு தூக்கிச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த படத்துக்கும் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, அந்த கருப்புங்கிற கேரக்டரை நீங்கள் தூக்கிட்டு வேற யாராவது ஒரு பெரிய ஹீரோ அதில் நடிக்கிறாரு, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான படமாக மாறி இருக்கும். அதில் அந்த தெய்வம் நிற்கிது, அது கோர்ட்டுக்குள்ளே வாதாடுது. அப்படிங்கும்போது நிறைய ஹியூமர் வைக்கிறாங்க. அது இல்லாமல் அவன் உணர்ச்சி வசப்படுவதற்கான நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் அந்த படத்தை தூக்கிட்டு போயிருக்கு. ஓகே. நிறைய ஃபேன்ஸ் எழுதும் போதே 13 இயர்ஸ் ஒரு தவம் மாதிரி இது. சூர்யா சாருக்கு ஒரு 13 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சுன்னா எழுதுனாங்க. உண்மையாகவே அவருடைய மார்க்கெட்டில் கெரியர் எடுத்து பார்க்கும்போது ஒரு 13 வருஷத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா சார்? கொஞ்சம் இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. ஆக்சுவலாக நடுவில் சூரரை போட்டு அந்த ஜெய்பீம் இந்த 2 படமும் ஓடிடி ஆயிடுச்சு. ஆமாம், ஓடிடியில் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஓடிடி ஹிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே தியேட்டருக்கெல்லாம் வந்திருந்ததுன்னா சூர்யாவுடைய மார்க்கெட்டு எங்கேயோ போய் ஒரு சம்பளம் எங்கேயோ போய் நின்றுருக்கும். அப்போ என்னவோ ஒரு சூழ்நிலை, அது ரெண்டுமே போய் அங்கே மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த தியேட்டருக்காரங்கள் எல்லாமே சூர்யா மீது கடும் கோபம் கொண்டு அவரை தொடர்ந்து தீத்தாங்க. அவருடைய படம் தியேட்டருக்கு வரும்பொழுதெல்லாம் அவங்களே ஒரு பெரிய அக்கறை இல்லாமல் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஏதோ வருது போகுது அப்படின்ட்டு. அந்த படங்களும் ஏதோ வருது போகுதுன்னு போயிடுச்சு. அது எந்த அளவுக்கும் அவருக்கு கை கொடுக்கல. அவர் இன்னும் சொல்ல போனால் பயங்கரமாக குழி தோண்டி பள்ளத்தில் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் டைம். இப்போ நீங்கள் அவர் என்ன தான் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பல முறை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டைரக்டரோட போகலாமா அந்த டைரக்டரோட போகலாமான்லாம் ஏகப்பட்ட ஆலோசனை பண்ணி ஒருத்தரை பிக்கப் பண்ணி இவ்வளவும் பண்ணாலும் ஒரு வெற்றி படத்துக்குரிய எல்லா உழைப்பையும் அதுக்குள்ளே போட்டாலும் அது தோல்வி படமாக மாறுது. அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடக்குது. அது ஒருத்தர் பண்ணுற தவறா அல்லது எல்லாரும் சேர்ந்து பண்ணுற தவறான்னு தெரியல. கடைசி அடி யாருக்குன்னா சூர்யாவுக்கு தான். இந்த படமும் போயிடுச்சு, இந்த படமும் போயிடுச்சு, எப்போ தாங்க ஹிட்டு கொடுப்பீங்க அப்படின்லாம் தொடர்ந்து கேள்விகளை இங்கே கேட்க அவரே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சரி ரைட்டு இதை விட்டுட்டு நம்ம அங்கே போயிடுவோம், மும்பை பக்கம் போயிடுவோன்ட்டு அங்கேயே போய் தங்கிட்டார். அதுக்கு இது காரணம் கிடையாது.
ஃபேமிலி சுச்சுவேஷனாக அவர் அங்கே போயிட்டார். ஃபேமிலியாக தான் அவங்க அங்கே ஆமாம் இருக்காங்க. வந்து நடிச்சுட்டு இருந்தார். கங்குவா டைம்லலாம் அவர் இங்கே வந்து நடிச்சுட்டு திரும்ப போயிடுவார். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. கடைசி முயற்சியாக கங்குவா பிளான் பண்ணாங்க, அது ரொம்ப கவுத்துருச்சு அவர். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படமும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிளப்பிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தினுடைய ஒரு கிளிம்ஸை பார்க்குறோம், போஸ்டரை பார்க்குறோம், ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாகிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர். ஒரு 10 நிமிஷம் பேசுனா நம்ம ஒரு 8 நிமிஷம் சிரிப்போம். ஸோ அப்படி ஒருத்தர் அவர். அப்போ அவருடைய படங்கள் இது வரைக்கும் எதுவுமே ரொம்ப மரணக்கடியெல்லாம் இருந்ததில்லை. வெற்றி படமாக இருக்கும், ஓடலைன்னா கொஞ்சம் சுமாரான படமாக இருக்குமே தவிர சிரிச்சுட்டு வந்துடலாம், ஒரேடியாக நம்மளை கொள்கிற படமாலாம் இருக்காது. அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் இந்த படத்தில் அப்படின்னு. அதை தாண்டி படத்தில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. என்னென்னா எனக்கு இது வேணும்னா வேணும், இந்த படம் நல்லா வரணுங்கிறதுல அவர் எல்லாரையும் விட ரொம்ப உறுதியாக இருந்தார். ஒன்று அவருடைய கரியர் ஒன்று இருக்குது, இன்னொன்று சூர்யாவினுடைய கரியர் அதுக்குள்ளே இருக்குது. இது ரெண்டுமா கலந்து தான் அவ்வளோ பெரிய போராட்டம் அந்த படத்துக்குள்ளே அவரும் பண்ணியிருக்கார் ஆர்ஜே பாலாஜி. இப்போ கடைசியாக சண்டை சச்சரவுகள்லாம் மீறி அந்த கடைசியில் பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் நாள் நீங்கள் பார்த்தீங்க தியேட்டரில் அவர் கத்துனதை பார்த்தீங்க, அதுதான் அந்த ஒரு முழு வெற்றிக்கான அடையாளமே. அதுதான் பிஃபோர் ஆஃப்டர் மீம் மாதிரி போட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹாப்பி எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. இப்போ இந்த படத்தோட பார்ட் 2க்கு ஒரு லீடு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு சேஃப்டிக்காக கொடுத்து வச்சுருக்காரு. அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது, பட் நடந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா இதே அப்படியே சீரீஸ் மாதிரி அடுத்து இந்த கருப்பு 1 2 3ன்னு கூட போகலாம். இந்த கருப்பு வச்சுட்டு இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள். ஆமாம், ஒரு காஞ்சனா படம் மாதிரி இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆகிடுச்சு, அது மாதிரி பண்ணலாம். இப்போ அவருக்கு வந்து ஒரு எல்லை தாண்டி ஒரு அதிகாரம் கிடையாது, சக்தி கிடையாதுலாம் சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி ஒரு எல்லை தாண்டி அந்த சக்தியை வளர்த்துக்கிட்டாருன்னு கூட ஒரு கதையை எடுக்கலாம். நல்லாயிருக்கும் அது. சார் டக்குன்னு நீங்களே ஒரு ஆன்லைன் ஓகே சார். இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், அவங்களுக்கு இருந்த அந்த கடன் சிக்கல், எக்கனாமிக் சுச்சுவேஷன்ட்டு இந்த படத்தினுடைய கலெக்ஷனுக்கு அப்புறம் அது வந்து மீண்டு வந்துட்டாங்களா? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? எஸ்ஆர் பிரபு சால்வ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய படம்னா ஜனநாயகன் தான். இப்போ நடுவில் வந்து வேற என்ன பெரிய படம் இருக்குது? இப்போ இந்த பாண்டியராஜ் படம் ஒன்று வருது, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்போ ஒரு டாக் இருக்குது. என்ன இருந்தாலும் ஜெயராம் ஊர்வசி அப்படி தானே அதை எடுத்துக்க முடியும். பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லை அது, அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம். ஆமாம், அப்படி பார்க்கும்போது இந்த கருப்புங்கிறது இன்னும் நின்று ஓடுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வசூலுங்கிறது இன்னும் அவருக்கு அதிகமாக வரும். ஒரு கட்டத்தில் அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் சால்வ் பண்ணுவாருங்கிறது தான் இங்கே ஒரு பார்வையாக இருக்குது. ஓகே, நம்மளும் பேசியிருக்கோம் சார், மக்களும் பார்க்குறாங்க. இப்போ சந்தானம் சார் படம், சர்வர் சுந்தரம் எடுத்துக்கலாம், விஜய் சேதுபதி சாருடைய நிறைய படங்கள், கௌதம் கார்த்திகோட இப்படி வரிசையாக நிற்கிது. எல்லாமே வந்து சுற்றி இந்த கடன் பிரச்சனை இப்படி தான். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஏன் நம்ம இப்படி ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் சார்? இல்லைங்க, முதல்ல வந்து நடிகர்களுடைய சம்பளத்தில் ஆரம்பிக்குது. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நெருங்கிய உறவினர், அவங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்க வராங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு தயாரிப்பு செலவை விட அதிகமாக வந்து ஒரு ஹீரோ சம்பளத்தை வாங்கிடுறாரு. அப்போ இந்த படத்துலன்னு நீங்கள் என்னத்தை போட முடியும்? இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மாதிரி தான். ரோடு போடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க, கடைசியாக அது எவ்வளோ ஒதுங்கி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ஊற்றுறதுக்கு கூட காசு இருக்காது. ஸோ அப்படி தான் சினிமா மாறி இருக்கு இன்றைக்கி. அதுக்காக தான் வந்து ஒரு பெரிய அளவு போராட்டத்தை இங்கே முன்னெடுக்கிறாங்க. ப்ராஃபிட் ஷேருக்கு வாங்க, எல்லாருமே ப்ராஃபிட் ஷேருக்குள்ளே வாங்க, சம்பளம்னு கேட்காதீங்க அப்படின்னு வர்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் அப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சு, எல்லா இண்டஸ்ட்ரிலையும் வந்துருச்சு. இங்கே தமிழில் மட்டும் வரல. அதுக்கான ஒரு வலியுறுத்தல் இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கு. அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். பெரிய அளவு தொகை அதில் போய் முடங்கும் பொழுது ஒரு சின்ன தொகையை வச்சு படம் எடுக்கிறாங்க. பிஸ்னஸ் வைஸு பல இடங்கள் உங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஓடிடி போயிடுச்சு, சேட்டலைட் போயிடுச்சு. ரெண்டுமே வந்து ஒரு பெரிய தொகையை இங்கே கொடுத்துக்கிட்டு இருந்த ஏரியா. இப்போ ரெண்டுமே போன பிறகு வெறும் தியேட்டரிக்கலை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தியேட்டரிக்கல்லையும் கூட்டம் வருதுன்னா வரமாட்டேங்குது. ஓகே, முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி மாதிரி வரலையா? அவங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாவை நீங்கள் திறந்துட்டு உட்காந்திங்கன்னா 2 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கலாம், நான் ஸ்டாப்பாக அப்படியே நகர்த்திட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. படத்தையே வேற பாதி எடுத்து இன்ஸ்டாகிராம். இப்போ போதும் போதுக்கு விஜய் வேற வந்துட்டாரா, அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதே சினிமா மாதிரி பார்க்குறேன். அப்புறம் சட்டசபையில் உட்காந்து அவர் பேசுகிறதே சினிமா மாதிரி பார்க்குறேன். அவர் என்ன பண்ணாலும் இங்கே லைவ் காமிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அது ஒரு சினிமாவாக மாறிடுது மக்களுக்கு. இப்போ எல்லாமே சேர்ந்து தியேட்டருக்கு வர்ற கூட்டங்கிறது பெருமளவு குறைஞ்சிருது. இது ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இங்கே பார்க்குறாங்க. பட் இப்போ இந்த கருப்பெல்லாம் எப்படி மக்களை உள்ளே வர வச்சுதோ, ஸோ அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் மெனக்கடணும், டைரக்டர்களும் கொஞ்சம் மெனக்கடணும். இன்னொன்று வந்து இன்றைக்கி பெரும்பாலான டைரக்டர்களுக்கு நாம தான் பெரிய அறிவாளிங்கிற ஒரு நினப்பு இருக்குது.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நோட்டை தூக்கிட்டு எங்கேயாவது போய் மலை வாசஸ்தலத்தில் உட்காந்து மலைன்னு எழுதி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு குரூப் உட்காரும், டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு 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 சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு அதுக்கு 10 விதமாக யோசிப்பாங்க. அதில் ஜனரஞ்சகமான ஒரு ஆமாம், அதில் எது பெட்டரோ அதை செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கதை, அதுதான் படம்னு மாறி போச்சு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய அடிபட்டாங்க தயாரிப்பாளர்கள்லாம். ரொம்ப அடிபட்டு போய் படம் எடுக்கிறதா வேணாமா, தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா படம் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் இந்த துறை என்னவாகுங்கிற ஒரு பெரிய டவுட்டு கிளம்பியிருக்கு. அப்போ இதை நீங்கள் தடுப்பதற்கு ஒரே வழி, இது வந்து அழிவிலிருந்து தடுப்பதற்கு ஒரே வழி வந்து ப்ராஃபிட் ஷேரில் ஹீரோக்கள் உள்ளே வர்றது தான். அது எவ்வளவு சாத்தியம்ங்கிறது தெரியல சார். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் ஏன் ப்ராஃபிட் ஷேருக்கு வந்து இவ்வளோ தயங்குறாங்க நம்ம ஊர் நடிகர்கள்? இல்லைங்க, இப்போ பராசக்தி படத்தில் ப்ராஃபிட் ஷேர்னு தான் சிவகார்த்திகேயன் உள்ளே வந்தார். படம் ஓடலை, ப்ராஃபிட் வந்தால் தானே அவர் கொடுக்க முடியும். பிரேக் ஈவன்லேயே நின்றுட்டா கூட கஷ்டம் தான். கஷ்டம் தானே. இப்போ அவங்க உழைப்புங்கிறது ஒரே உழைப்பு தானே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்ன ஏதோ ஒன்று எங்களுக்கு முதல்ல கொடுங்க, நான் இதுக்கெல்லாம் தயாராக இல்லைங்கிறாங்க. நிஜமாகவே படம் நல்லா ஓடி நிஜமான கணக்கு காமிச்சு அவங்களுக்கு இந்தாங்க நீங்கள் இவ்வளோ எங்களுக்கு வந்திருக்குன்னு கொடுக்கும் பொழுது அவங்களும் ஆர்வமாக வருவாங்க. பட் அதற்கான சுச்சுவேஷனும் இங்கே குறைவாக இருக்குல்ல. பட் வெளியூர் நடிகர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மற்ற இண்டஸ்ட்ரீஸில். இங்கே மாதிரி தலை குப்புற விடுற படங்கள் அங்கே இல்லை. ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. இங்கே அடித்தா ஒரே அடியாக அடித்து காலி பண்ணிவிடுது. அப்போ அந்த ஹீரோவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இல்லை. பட் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு குறைந்தபட்ச கலெக்ஷனாவது வந்துடுது. அது ஒரு லாபமாக இருக்குது. நம்ம பக்கத்து ஊரில் டோலிவுட்டில் வந்து 2 பெரிய ப்ராஜெக்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டிராகன், ஒன்று வந்து இந்த பெட்டின்ற படம். அது பயங்கர ரிசப்ஷன், பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பதிலுக்கு என்ன வச்சுருக்கோம், 27, 28க்கெலாம் என்ன வச்சுருக்கோம்? சூர்யாலாம் உடம்பு வருத்தி நடிக்கக்கூடியவர் தான். இப்போ நீங்கள் அவர் கங்குவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அவரை பார்க்குறது. அதுமாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து எந்த அளவுக்கு ஒரு கதைக்காக மெனக்கணுமோ இப்போ விக்ரம்லாம் இருக்கார். நம்ம அப்படிலாம் ஒரேடியாக நாங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ ராம்சரணோ ஜூனியர் என்டிஆரோ அப்படியே ஃபிட்டாக வந்து நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ ஜூனியர் என்டிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா RRRலாம் ஆள் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார். பட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு எவ்வளோ விட குறைச்சிட்டார் இதில். ஆமாம், நம்ம இந்த சினிமாவுக்காக மெனக்கெடுகிற ஹீரோக்கள் எப்போ இங்கே உள்ளே வந்தாங்க அப்படின்னா சூர்யா மாதிரி விக்ரம் மாதிரி உள்ளவர்கள் இருக்கும்போது தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை. அதுக்கு நீங்கள் ரொம்ப பழைய காலத்துக்கு போனீங்கன்னா இன்னும் காமெடியெல்லாம் இருக்கும். சிவாஜியும் பாலாஜியும் கல்லூரிக்கு போகிறோன்னு புக் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ரொம்ப ஐயோ நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படியே வந்து 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 இன்றைக்கி எங்கே வந்து இருக்கோம் பாருங்கள். ஒரு கேரக்டருக்காக இப்போ தங்கலான்லாம் படம் ஓடலையே தவிர விக்ரமுடைய உழைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உழைப்பு. நீங்கள் அந்த இன்ஜுரியோட காலில். ஆமாம், அதனால் ஒரு கேரக்டருக்காக உயிரே கொடுக்குற நடிகர்கள் நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. ஒரேடியாக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். அதுக்கு ஈக்குவலான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா சார்? ஆனால் அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. படம் வெளியே வந்தால் எப்படி இருந்தாலும் அது 750 crores தாண்டி போய்டுன்ற டாக் இப்போயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஈக்குவலான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோமா? வைக்க முடியலையாங்க. இப்போ நீங்கள் தெலுங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு நீ சம்பளமே வேண்டாம், தர வேண்டாம், நீ முதல்ல படத்தை எடு, ஓகே எல்லா பணத்தையும் படத்துக்குள்ளே போடு அப்படிங்கிறாங்க. அது அவ்வளோ கிராண்டியராக இருக்குது. தெலுங்கில் 150 கோடிக்கு எடுக்கிற ஒரு படத்தையும் தமிழில் 150 கோடிக்கு எடுக்கிற படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். நம்ம 150 கோடிக்கே சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோமோ? ஆமாம், 150 கோடியில் நீங்கள் 100 கோடி சம்பளமாக கொடுத்துட்றீங்க. நீங்கள் 50 கோடிக்கு படம் எடுக்கிறீங்க. அங்கே 150 கோடியில் ஒரு 20 கோடி தான் நீங்கள் சேலரியாக ஒரு அட்வான்ஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க. பாக்கியெல்லாம் ப்ராஃபிட் ஷேர். அப்படி இருக்கும்போது படத்துக்குள்ளே அவங்க போடுறதுக்கு வசதியாக இருக்குது. இங்கே அப்படி இல்லையா? இன்னொன்று தமிழ் படங்களில் நடிக்க வரும்போது இவங்க அதிகமாக தான் வாங்குறாங்க. இப்போ இவர் ஃபகத் வாசில் இருக்கார். அவர் மலையாளத்தில் நடிக்கும்போது 5 கோடி 6 கோடி தான் சம்பளம். இங்கே தமிழில் வந்தால் 15 கோடி கேட்குறாரு. இது மாதிரி எல்லாருக்கும் வந்து தமிழ் படங்களில் வந்தால் நிறைய கொடுப்பாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டு பதிவாகி போச்சு. அது நாம் பண்ண தப்பா அல்லது அவங்க வந்து சாமர்த்தியசாலிகளாக இருக்காங்களா அது தெரியல. ஓகே, என்னென்னா சார், இப்போது நம்ம இயக்குனர் திரு அட்லி அவர்களாக இருக்கட்டும், இல்லை பிரசாந்த் நீல் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான இயக்குனர்களாக இருக்கட்டும், ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ன்றப்போ மெயின் லீடாக தெலுங்கு ஹீரோஸை கன்னட ஹீரோஸை செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் நல்ல திறமையான ஆட்கள் இருக்காங்க. எதனால வந்து பெருசாக இங்கே பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வர மாட்டேங்குது? இப்போ அவங்களுடைய இந்த KGF ஆகட்டும் அல்லது இன்னும் வந்து ராஜமௌழி எடுத்த படங்களாகட்டும் அவங்கள பேன் இண்டியா ஸ்டாராக கொண்டு போய் சேர்த்துருச்சு. அப்போ அவங்கள வச்சு படம் எடுப்பதில் அவங்களுக்கு வந்து எவ்வளவு பட்ஜெட்டில் வேணாலும் எடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, பட் இங்கே நம்ம அந்த பேன் இண்டியா ஸ்டாரை நம்ம இன்னும் போய் சேரலை.
அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ ரஜினியும் கமலும் வந்து நினச்சா போயிடலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷன் பயங்கர எஸ்டாப்ளிஷ்டு, இந்தியா முழுக்க அறியப்பட்ட நடிகர்கள். ஆனால் இன்றைக்கி அவங்களோட ஃபிசிக்கு ஒத்துக்காது. இப்போ இந்த பிரசாந்த் நீல் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதில் ரஜினியோ கமலோ பொருந்த முடியாது. ஏன்னா இப்போ அவங்க வந்து ரொம்ப அப்படியே கண்கூடாக யதார்த்தமாக எடுப்பாங்க. இப்போ ஒரு ஹீரோ தலைகீழ கட்டி தொங்க விடணும்னா தொங்குவார் ஜூனியர் என்டிஆரோ அல்லது ராம்சரணோ தொங்குவாங்க. பட் இங்கே முடியாது இல்லை, கதையை உங்களுக்காக மாற்றுற மாதிரி ஒரு ஆமாம், நீங்கள் கதையை மாற்றணும், டூப்பு போடணும், பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ அவங்க நினச்ச சினிமாவை அவங்க எடுக்க முடியாது. அப்போ இங்கே வரமாட்டாங்க. நம்ம கூட இடையில ஒரு தகவல் ஏற்கனவே பேசணும். ராஜமௌலிக்கு வந்து ரஜினி வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ரொம்ப காலமாக இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அது நிறைவேறவே இல்லை. இவரும் பயங்கர பிஸியாக இருந்தார். பாகுபலிங்கிற ஒரு படத்தை எடுத்த பிறகு தான் ரஜினிக்கே அவர் படத்தில் நடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் வருது. அவர் பாகுபலியை முடிக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகிப்போச்சு. அப்புறம் பாகுபலி 2 எடுத்தார், அப்புறம் RRR அப்படி போயிட்டார். நடுவில் அவங்க அண்ணன் SS ராஜமௌலியுடைய அண்ணன் விஜேந்திர பிரசாத் அவர் ஒரு முறை ரஜினியை சந்திக்கும் பொழுது ரஜினியை விருப்பப்படுறாரு, ராஜமௌலி படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. இந்த தகவல் அவருக்கு போகும்பொழுது ராஜமௌலி அவ்வளோ வருத்தப்பட்டாராம். நான் ஒரு ஹீரோவை வச்சு பண்ணணும்னு நினச்சேன்னா ரஜினி சாரை வச்சு தான் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலம் கடந்து போச்சு, அவரை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒத்து வராது. நான் பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன், அவரை வச்சுட்டு செய்ய முடியாது. அப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ அப்படி ஒரு வருத்தமெல்லாம் இருந்ததெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்ட நடிகர்களால் முடியல. அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். ஓகே, அந்த ஒரு சின்ன கேப் இருந்துக்கிட்டு. ஆமாம் ஆமாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.